வணக்கம் and welcome to my channel PFC. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ட்ரிப் vlog தான். ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு ட்ரிப் போய். ஸோ வர்க்காலா ட்ரிப் பிளான் பண்ணி ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டோம். வர்க்காலா ரீச் ஆன உடனே ரெசார்ட்ல செக்இன் பண்ணி நார்த் லெஃப்ட்ல ஒரு சின்ன வாக் போலான்னு போனோம். நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட் பேர் கேரளா பேம்பூ ஹவுஸ் அண்ட் ரெசார்ட் பின்னாடி வழியா ஈஸி ஆக்சஸ் கூட கிடைக்குது நார்த் லெஃப்ட் போகிறதுக்கு. நார்த் லெஃப்ட்ல நிறைய கஃபேஸ், ஸ்டேஸ் அண்ட் ஷாப்ஸ் கூட இருக்கு. இங்கேருந்து பீச்சோட வியூ கூட அழகா தெரியும். ஃபர்ஸ்ட் டேக்கு ரேண்டம் பிளான் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஆட்டோ ஹையர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம்னு சாப்பிட ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எங்களோட ஆட்டோ டிரைவர் பேரு மிஸ்டர் பினாய் அண்ட் அவரு தான் இந்த தொட்டிங்காரா ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணாரு. இங்க ப்ராப்பர் வர்க்காலா ஃபுட் கிடைக்கும் அண்ட் டேஸ்ட் கூட சூப்பராகவே இருந்துச்சு. நாங்க சிக்கன் ஃப்ரை, பரோட்டா, கறிமீன் ஃப்ரை, ப்ரான் எல்லாமே ட்ரை பண்ணோம். எல்லா டிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல லஞ்ச் முடிச்சிட்டு கிட்டேயே இருக்க அக்வேரியம் போயிட்டோம். இந்த அக்வேரியமோட என்ட்ரி ஃபீ ஜஸ்ட் 30 rupees per person தான். அண்ட் அந்த ப்ரைஸுக்கு நல்ல ஒரு வர்த்தான இடமா தான் இருந்துச்சு. சில யூனிக்கான சீ கிரியேச்சர்ஸ் கூட இங்கே இருக்கு. அக்வேரியமோட பில்டிங் ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே போகணும் அண்ட் போகிற வழியிலே அக்வேரியம் செட்டப் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்பே ஸ்பைரலாக போகும். ஸோ மேலே போக போக ஒரு டேங்க்லையுமே டிஃப்ரெண்ட்டான சீ கிரியேச்சர்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த எண்டு வழியாக திரும்பவும் கீழே வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வழியாக நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். இங்கே டர்ட்டில், லாப்ஸ்டர் அண்ட் ஈல் ஃபிஷ் கூட பார்த்தோம். ஈல் ஃபிஷ்ஷை லைவாக பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இயரியாகவும் இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதோட அன்னைக்கான நாளை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பைக் ரெண்ட் பண்ணி ஃபுல் டேங்க் ஃபியூல் ஃபில் பண்ணி செகண்ட் டே ஐட்னரி கவர் பண்ண கிளம்பிட்டோம். ஒரு பைக்கோட ரெண்டல் ப்ரைஸ் 500 per day. செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் ஐட்னரி ஜட்டாயு எர்த் சென்டர். இங்கே என்ட்ரி ஃபீ 250 rupees per person அண்ட் ஸ்கல்ப்சர் இருக்கிற ஸ்பாட்டுக்கு போனோன்னா கேபிள் கார்ட்டில் தான் போகணும். எனக்கு கேபிள் கார்ட் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதோட காஸ்ட் 555 rupees per person. ரன்னிங்லேயே தான் ஏறணும். இங்க எல்லாருக்குமே அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்தோம் அந்த கேபிள் கார்ட் ரைடுக்கு கூட அண்ட் அந்த ஸ்கல்ப்சரை நேரில் பார்க்கறதுக்கு கூட. மேலே ரீச் ஆன உடனே அந்த ஸ்கல்ப்சரோட வியூ அண்ட் நேச்சரோட வியூ மேக்னிஃபிசண்ட்டாக இருந்துச்சு. மேலேயே ஒரு சின்ன டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப் கூட இருக்கு. அங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா வாங்கி சாப்பிடலாம். அண்ட் இந்த ஸ்பாட்ல ஒரு டிவைனான கர்நாடிக் மியூசிக் ப்ளே ஆயினே இருக்கும். டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. ஸ்கல்ப்சரை சுற்றி இடம் இருக்குது. ஸோ அதை சுற்றி பார்த்துட்டு பின்னாடி வழியாகவே எக்ஸிட் ஆகலாம். அண்ட் மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் கூட இருக்குது. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். எக்ஸிட் வழியாக வரும்போது கேமிங் சென்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கேமில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பொம்மை ஜெயிச்சிட்டோம். அந்த பொம்மையோடவே மறுபடியும் கேபிள் கார்ட்டில் ஏறி கீழே சேர்ந்துட்டோம்.
ட்ரெயினில் இறங்கின உடனே பொம்மையோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்களோட நெக்ஸ்ட் ஐட்னரியான பருவூர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இதோட பார்ட் 1 vlog-ஓட தி எண்ட் அண்ட் பார்ட் 2 vlog-ல நெக்ஸ்ட் ஐட்னரி கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.